வணக்கம் சுவாமி. இது வரைக்கும் நம்ம வைகுண்ட ஏகாதசியை பத்தி நிறைய பேசி போட்டிருக்கோம் வீடியோ. ஆமா நிறைய பேசியிருக்கோம். நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி. ஆமா, அதோட பலனை பத்தி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். பலன் இப்ப நாளைய ஏற்கனவே நம்ம நிறைய விஷயங்கள் சிந்திச்சிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி நாளைய தினம் 23/12/2023 சனிக்கிழமை என்று வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ரொம்ப விசேஷமான ஏகாதசி. இந்த ஏகாதசியில நாளைக்கு இரவு எல்லாரும் கண் முழிப்பாங்க. நாளைக்கு இரவு கண் முழிப்பாங்க. நாளைக்கு ஃபுல்லா உபவாசம்னு சொல்லுவாங்க. உபவாசம்னா உணவு இல்லாம இருக்கிறது. ஏகாதசி அன்னைக்கு விரதம் பார்த்தீங்கன்னா நிர்ஜலம் அப்படின்னு பேரு. அந்த ஏகாதசி நிர்ஜலம் அப்படின்னா தீர்த்தம் கூட கொஞ்சம் அளவா தான் குடிப்பாங்க. அந்த மாதிரி விசேஷமான பலனை கொடுக்கக்கூடிய ஏகாதசி விசேஷம். இந்த ஏகாதசியை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம சிந்திச்சிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய முழு வீடியோ, இதை பத்தி முழு வீடியோ கீழே தெரிகிற பட்டன்ல இருக்கு. இதை டச் பண்ணி மெயின் வீடியோவா போய் பாருங்க. லைக் சப்ஸ்கிரைபரும் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக ஏகாதசி ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கக்கூடிய ஏகாதசி. அந்த ஏகாதசி ஆண்டுதோறும் மார்கழி மாசத்துல வரக்கூடிய சுக்லபக்ஷத்துல வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. நம்ம ஸ்ரீரங்கம் எல்லாரும் போயிருப்பீங்க, போகாதவங்களுக்காக சொல்றேன். நண்பெருமாள் நம்மாழ்வாருக்கு மோட்சம் கொடுத்து அந்த பரமபத வாசல் வழியாக வர்றதாக ஐதீகம். ரொம்ப விசேஷமான ஏகாதசி. இதுல நாளைய ராத்திரி எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும். நாளைக்கு ராத்திரி தான் கண் முழிக்கணும், நாளைக்கு தான் உபவாசம் இருக்கணும் சாப்பிடாம. அப்படி சாப்பிடணும், ரொம்ப உடம்புல மாத்திரை எல்லாம் போடணுங்கிறவன் நாளைக்கு மத்தியானம் அவல் உப்மா அல்லது அரிசி உடைச்சி உப்மாவா எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக நாளைக்கு இரவு பால் பழம் எடுத்துக்கலாம் லைட்டா. நாளைய தினம் நாளை முழுக்க கண் முழிச்சு நாளைய தினம் பூஜை ஆராதனை எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவத்திக்கீரை நெல்லிக்காய் சமைச்சு சாப்பிடணும். இதுதான் இந்த வைகுண்ட ஏகாதசியோட முழு பலன் தரக்கூடிய விரதமாகும். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நன்றி.